السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த ஈமானையும் உடல் ஆரோக்கியத்தையும் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். இப்போது நம்ம சூரத்துல் கியாமா இதில் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நம்ம 30 ஆயத்துக்கள் பார்த்துருக்குறோம். இதில் மொத்த வசனங்கள் 40. 75வது சூறா தான் சூரத்துல் கியாமா. இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம 30 வசனங்களில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள் மேலே ஃபஸ்ட்டு சத்தியம் செஞ்சுட்டு இடித்துரைக்கக்கூடிய ஆன்மா, அதாவது மனசாட்சி மேலே சத்தியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மனிதன் மக்கிப்போன எலும்புகளை மனிதனுடைய மக்கிப்போன எலும்புகளை மறுபடியும் நம்ம ஒன்று சேர்க்க மாட்டோம் அப்படின்னு அவன் நினச்சிட்ருக்கிறானா என்றானா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி கிடையாது, அவனுடைய விரல் நுனிகளை கூட சீராக்குவதற்கு நம்ம வலிமை பெற்றவராகும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஆனால் மனிதன் என்ன பண்ணுறான் தெரியுமா? தனக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த மறுமையை மறுத்து குற்றமிழைக்க விரும்புகிறான். அது மட்டும் இல்லை, மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு ஒரு கேள்வியை வேற கேட்குறான். அதுக்கு என்ன பதில்? பார்வை மிரளும், சந்திரனு கிரகணம் ஏற்படும், சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்படும், அந்நாள் வரும். அன்னைக்கு தான் என்ன நடக்கும், எங்கே போகிறது, எங்கே வெறுண்டோடுவது அப்படின்னு மனிதன் கேட்பான். அப்படி கிடையாது, அன்னைக்கு தப்பிக்க எந்த இடமுமே இருக்காது. நபியே, அன்றைய தினம் உம்முடைய இறைவனிடமே இருப்பிடம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். மனிதன் முந்தி செஞ்சதை குறித்தும் பிந்தி செஞ்சதை குறித்தும் அன்னைக்கு அவனுக்கு அறிவிக்கப்படும். ஏன், ஒவ்வொரு மனிதனுமே தன்னை பற்றி நன்கறிந்தவனாகவே இருப்பான். அவன் எவ்வளவு தான் தன்னுடைய சாக்குப்போக்குகளை முன் வச்சாலும் தன்னை அறிஞ்சே இருப்பான். இதுக்கப்புறமா நபியை அழைச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறேன்னா, இந்த குர்ஆனை வானவரிடமிருந்து மனனம் செய்வதற்கு அவசரப்பட்டு உமது நாவை நீங்கள் அசைக்காதீங்க. ஏன்னா நிச்சயமாக அதை ஒன்று சேர்த்து அதை ஓதும்படி செய்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, எனவே உமக்கு அதை நாம் ஓதி காட்டும்போது அதை பின்தொடர்ந்து நீங்கள் ஓதுங்க, ஃபாலோ பண்ணி ஓதுங்க. அதை பிற்பாடு அதை விளக்குறது என்னோட பொறுப்பு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். அதுக்கப்புறமா அவ்வாறன்று மாறாக நீங்கள் இம்மையை விரும்புகிறீங்க, மறுமையை கைவிட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு, அந்த நாளில் சில முகங்கள் பொலிவுற்றிருக்கும், அது இறைவனை நோக்கும். ஆனால் சில முகங்கள் அந்நாள் பொலி விழந்திருக்கும். அதுக்கு அந்த பொலிவிழந்த முகத்துக்கு தெரியும் தமக்கு பேரழிவு நேரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக அதை நம்பியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கிடையாது, அது உயிர் தொண்டைக்குழியை அடையும் போது என்ன நடக்கும்னா, அவனுக்கு ஓதி பக்க யாரேனும் உண்டா அப்படின்னு அங்கே கேட்கப்படும். இதுதான் பிரிவு நேரம் அப்படின்னு அவனுக்கு உறுதியாக நினைக்க தோணும். இதுதான் நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் அப்படின்ட்டு. மரண அவதியில் காலோட காலை பின்னும். நபியே, அன்று அவனது உயிர் கொண்டு செல்லப்படுவது உம்முடைய இறைவனிடம்தான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இது வரைக்கும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பார்த்துருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம இன்றைக்கி 31லேருந்து 35 ஆயத்துக்களை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபலா ஸத்தக வலா ஸல்லா فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى. இப்போது 31வது ஆயத்தை பாருங்கள். ஃபலா صدق ولا صلى. ஃபலா மேலும் இல்லை, லானா இல்லை, சத்தக்க அப்படின்னா உண்மையை ஏற்றுக்கிறது, வலா அப்படின்னா மேலும் இல்லை, சல்லா தொழுகிறது. இப்போது ஃபலா சொத்தக்க வலா சல்லா. இப்போ இதில் என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் இறை விதத்தை உண்மைப்படுத்தலை, தொழவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபலா சொத்தக்க வலா சல்லா, அதாவது உண்மைப்படுத்தவில்லை, லா சொத்தக்க உண்மைப்படுத்தலை, லா சொல்லா தொழவும் இல்லை. அப்போது ஃபலா சொத்தக்க வலா சொல்லா
ஆனால் ஃபங்கிறது ஆனால் அந்த மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்மார்க்கத்தின் மீது, இந்த சத்தியத்தின் மீது உறுதி கொள்ளவும் இல்லை, தொழவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அப்போது இந்த இடத்துல வந்து இந்த மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இதுக்கு முன்னாடி ஆயத்தில் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபியே அன்று அவனது உயிர், அவனது சோல், அவனது ஆத்மா கொண்டு செல்லப்படுவது உம்முடைய இறைவனிடம்தான், அதாவது ஓட்டி செல்லப்படுவது உம்முடைய இறைவனிடம்தான். அப்போ அந்த ஆத்மாவை பற்றி தான் அடுத்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். அந்த ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அவன் வந்து உண்மையை நம்பலை, தொழவும் இல்லை, உண்மையை நம்பலை, தொழவும் இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போது அந்த மனிதன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை நம்பவே இல்லை. அதே மாதிரி 5 வேளை தொழுகையை தொழவும் இல்லை. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இவன் வந்து அல்லாஹ்வினுடைய ஆயத்துக்களை மறுக்கக்கூடியவனாக இருந்திருக்கிறான், அதனால் அவன் தொழாமலும் இருந்திருக்கிறான் அப்படின்னு இதுக்கு சொல்லப்படுது. அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மனிதன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையாளனாகவே இல்லை, நம்பவே இல்லை. அவன் வந்து உண்மை அப்படிங்கிறத நம்பலை, தொழவும் இல்லை. அவன் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தானா, அதெல்லாமே பொய்ன்னு நினச்சான், அதனால் புறக்கணிச்சான். ஓகேவா? பொய்ன்னு நினச்சா அதனால தான் புறக்கணிச்சான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் கஸ்ஸப வ தவல்லா. வலாக்கின் அப்படின்னா எனினும் கஸ்ஸப அப்படின்னா பொய்ப்பித்தான், வத்தவல்லா இன்னும் விலகிச் சென்றான். எதை பொய்ப்பிச்சான்? சத்தக்கவை பொய்ப்பிச்சிட்டான். சத்தக்கவை கஸ்ஸப பண்ணிட்டான். சத்தக முதல் ஆயத்தில் சத்தக அப்படிங்கிறது உண்மை, அந்த உண்மையை கஸ்ஸப பொய்ப்பிச்சிட்டான். வலா சொல்லா, இப்போது இந்த சொல்லா அப்படிங்கிறது தொழுகை என்ன பண்ணிட்டான்? தவல்லா என்ன பண்ணிட்டான்? விலகி சென்றுட்டான், தொழலை. சுப்ஹானல்லாஹ், எப்படி ஒரு கனெக்ஷன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான் பாருங்கள். 31லும் 32க்கும் சத்தக கஸ்ஸப, சொல்லா தவல்லா. ஓகே, சத்தக உண்மையை, கஸ்ஸப பொய்ப்பிச்சிட்டான். சத்தக அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த குர்ஆன், அல்லாஹ்வினுடைய வார்த்தையை அவன் வந்து என்ன பண்ணிட்டான்? உண்மைப்படுத்தலை, பொய்ப்பிச்சிட்டான். சல்லா அப்படிங்கிறது வந்து தொழுகிறது. லா சல்லா அப்படின்னா தொழலை அப்படின்னு அர்த்தம். தவல்லா அடுத்த ஆயத்தில் தவல்லா. இந்த பொய்ப்பிச்சதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலகி சென்றுட்டான், தொழாமல் விலகி சென்று விட்டான், புறக்கணிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். அப்போது ஏக இறைவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறுத்திருக்கிறான். மறுக்கக்கூடியவங்க யார்? இறை மறுப்பாளர். அவங்கள பற்றி தான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான். இந்த உலகத்தில் அவங்களுடைய உள்ளத்தில் சத்தியத்தை ஏற்க மறுத்துட்டாங்க. உள்ளத்தில் சத்தியத்தை ஏற்க மறுத்ததுனால என்ன நடக்கும்? உடலால் நற்செயல் புரியாமல் இருப்பாங்க, புறக்கணிச்சிட்டு திரும்பி போயிடுவாங்க, தவல்லா. ஓகே, விலகி போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்போது உள்ளும் புறமும் நன்மை அவனுக்கு கிடையாது அப்படின்னு அர்த்தம். உள்ளும் புறமும் நன்மை அவனுக்கு கிடையாது. அதனால தான் அவன் உண்மையை நம்பலை, தொழவும் இல்லை, மாறா அவன் பொய்ன்னு நினச்சான், புறக்கணிக்கவும் செஞ்சான் அப்படிங்கிற விஷயத்த இந்த 2 ஆயத்துக்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான் இல்லையா? அவன் என்ன பண்ணிட்டான்? டேர்னவே பண்ணிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்ததை மறுத்துட்டான், அதனால் டேர்னவே பண்ணிட்டான். அப்போ அவன் வந்து பொய்ப்பிக்கிறான், அதனால் அவன் தொழ மாட்டேங்கிறான். எவ்வளவு ஒரு முக்கியமான இது விஷயம் அப்படின்னு பாருங்கள். நம்ம சொந்த பந்தங்களில் எத்தனையோ பேர் முஸ்லீம் அப்படின்னு பெயர் தாங்கிட்டு தொழாமல் இருக்கிறத நம்மளே பார்க்குறோம் இல்லையா? நம்ம சொந்த பந்தங்கள்லையே இருக்கலாம். அப்போது இப்படி இருக்கக்கூடியவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதோட ஒப்பிடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ளத்தில் சன்மார்க்கம், அந்த சத்தியம் அப்படிங்கிறது, இஸ்லாம் அப்படிங்கிறது இல்லை, ஈமான் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தால் தான் அவன் என்ன பண்ணுவானா? திரும்பி போயிடுவான், தொழாமல் இருப்பான் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு இங்கே வான் பண்ணி நமக்கு சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹ், எதை ரிலேட் பண்ணி சொல்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொந்த பந்தங்களில் எத்தனையோ பேர் தொழாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சோம்பேறித்தனத்தால் இருக்கலாம், அது ஒரு வகை. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்தில் அந்த ஈமான் இல்லை, உள்ளத்தில் சத்தியத்தை
சத்தியம் அப்படிங்கிறது இருந்துச்சு, அந்த ஹக்கு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உடலால் நற்செயல் செய்வாங்க. இப்போ உள்ளத்தில் சத்தியத்தை ஏற்க மறுத்ததுனால தான் உடலால் நற்செயல் செய்யலை அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது இந்த வேதத்தை உண்மையான ஏற்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மா கிட்ட மறுமை நாளில் சொல்லப்படும். என்ன சொல்லப்படும்? உலகத்தில் நீங்கள் நமது வேதத்தை உண்மைன்னு நம்பலை, பொருளாதாரத்தின் மூலமாக செய்ய வேண்டிய வணக்கங்கள் இபாதா அப்படிங்கிற அந்த தர்மத்தை நீங்கள் செய்யலை, ஏழை எளியோரெல்லாம் கவனிக்கலை, நமது படைப்புகள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த படைப்புகள் மேலே நீங்கள் அன்பு காட்டலை, உடல் வணக்கமாக இருக்கக்கூடிய உடலால் இபாதத்தை செய்யக்கூடிய தொழுகையை தொழவும்ல, அல்லாஹிற்காக இந்த ருக்கு சுஜூது இதெல்லாமே நீங்கள் செய்யலை, அவனுடைய அன்பை பெறணும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக அவனுடைய வெறுப்பை தேடிக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயம் அங்கே சொல்லப்படும். மறுமை நாளில் சொல்லப்படும். இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க இல்லையா, இப்படிப்பட்ட அதாவது அந்த மனிதன் என்ன பண்ணுறான், சத்தியத்தை ஏற்கலை, உறுதி கொள்ளலை, தொழவும் இல்லை, பொய்ப்பிக்கிறான், திரும்பிக்கிட்டு போயிடுறான். இப்படிப்பட்ட கேரக்டர்ஸு இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இப்படிப்பட்ட கேரக்டரை எப்படி இருப்பாங்க இந்த உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் விளக்கம் கொடுக்குறான். உலகத்தில் எப்படி அந்த கேரக்டர் நடந்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்ம தஹப இலா அஹ்லிஹி யதமத்தா. சும்ம அப்படின்னா பிறகு, தஹப சென்றான், யார்கிட்ட போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலா அஹ்லிஹி தனது குடும்பத்தாரிடம். ஓகே, இலா அஹ்லிஹி அவனுடைய குடும்பத்துக்கிட்ட போகிறான். யதமத்தா எப்படி போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வம் கொண்டவனாக போகிறான். ஓகே, கர்வம் கொண்டவனாக போகிறான். பின்னர் அவன் தனது குடும்பத்தாரிடம் மமதையோடு சென்று விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லி காமிக்கிறான். அப்போது அவன் ஒரு செருக்கோட, ஒரு திமிரோட, கர்வத்தோட, ஆணவத்தோட, அகங்காரத்தோட, இந்த மாதிரி என்ன வேணாலும் போட்டுக்கலாம், அப்படி அவன் குடும்பத்துக்கிட்ட அவன் போகிறான். அச்சமே இல்லாமல் போகிறான், சந்தோஷமாக போகிறான் அப்படிங்கிறத நம்ம இந்த ஆயத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இவன் இப்படிப்பட்ட மனிதன் பொய்ப்பிக்கிறான், தொழவும் இல்லை, ஆனால் அரகன்ஸோட அவன் ஃபேமிலிக்கிட்ட போகிறான். எதை பற்றியும் கேரே இல்லாமல் போகிறான், எதை பற்றியும் ஒரு அக்கறையே இல்லாமல் சந்தோஷமாக அவன் ஃபேமிலிக்கிட்ட போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே நமக்கு சொல்லி காமிக்கிறான். அதாவது அவன் நம்பிக்கை கொள்ளலை, அதனால் தொழலை, அதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பொய்ப்பிக்கிறான், விலகி போகிறான் இல்லையா. அதோடு நிற்கலை, அவன் என்ன பண்ணுறான், ஃபுல் ப்ரைடோட, ஆணவத்தோட, திமிரோட, அகங்காரத்தோட, செருக்கோட நடந்து போகிறான். யார்கிட்ட போகிறான்? ஃபேமிலிக்கிட்ட போகிறான், அவனுடைய ஃபேமிலிக்கிட்ட போகிறான். எப்படி? ரொம்ப ஸ்டபர்னாக, ரொம்ப க்ரூயலாக, ஓகே, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நற்செயலும் செய்யாமல், எதுவுமே இல்லாமல் அவன் ஃபேமிலிக்கிட்ட போகிறான் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். இதையே அல் முத்தஃபிஃபீனில் 83ல் 31வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வ இதன் கலபு இலா அஹ்லிஹி முன்கலபு ஃபகிஹீன். அதாவது இன்னும் தங்கள் குடும்பத்தாரிடம் அவர்கள் திரும்பும்போது மகிழ்ச்சியாளர்களாக திரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி காமிப்பான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல, அதாவது 84 சூரத்துல் இன்ஷிகாக்கில் 13, 14வது ஆயத்தை பாருங்கள். இன்னஹு கான ஃபீ அஹ்லிஹி மஸ்ரூரா. அதாவது நிச்சயமாக அவன் உலகில் தன் குடும்பத்தில் மகிழ்ச்சியானவனாக இருந்தான். அதே மாதிரி 14வது ஆயத்தில் இன்னஹு தன்ன அல்லையஹூர். அதாவது நிச்சயமாக அவன் தன் இறைவனிடம் திரும்பி வரவே மாட்டான் என எண்ணினான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி 84ல் 15வது ஆயத்தை பார்த்தீங்கன்னா சூரத்துல் இன்ஷிகாக்கில், பலா இன்ன ரப்பஹு கான பிஹி பஸீரா. ஏன் இல்லை, நிச்சயமாக அவனுடைய இறைவன் அவனை உற்று நோக்குபவனாக இருக்கிறான் அப்படின்னு அதில் சொல்லி காமிப்பான். இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல்
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துக்களில் சொல்லி காமிக்கிறது போலவே சும்ம தஹப இலா அஹ்லிஹி யதமத்தா, இந்த மாதிரி அவன் வந்து எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆணவம் பிடிச்சவனாக இருக்கிறான், செருக்கு கொண்டவனாக இருக்கிறான், ஆணவத்தோட செருக்கோட தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட போகிறான், அகங்காரத்தோட போகிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். ஸோ இந்த உலகத்தில் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இந்த மாதிரியான கேரக்டர், இறைவேதத்தை உண்மைப்படுத்தலை, தொழவும் இல்லை, அதை அவன் பொய்ப்பிக்கிறான், விலகி போகிறான், அப்படிப்பட்ட கேரக்டர் எப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் தன்னோட குடும்பத்தார்கிட்ட கர்வம் கொண்டவனாக திரும்பி போகிறான் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதில் சொல்லி காமிக்கிறான். அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நடக்கக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குர்ஆன் ஆயத்துக்கள் இறங்கின தருவாயில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவருக்கு யார் வந்து பரம விரோதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூஜஹல் தான் இல்லையா. ஆரம்பத்துலேருந்து அவன் தான் விரோதியாகவே இருந்தான். எக்கச்சக்கமான தொந்தரவுகளும் கஷ்டங்களும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து இந்த அபூஜஹல் கொடுத்துக்கிட்டே இருந்தான். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. ஒரு தடவை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூஜஹலுடைய மேலாடைய அப்படியே கொத்த கையில் பிடிச்சிக்கிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு கேட்டிருக்கு மேல் கேடுதான் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு கேட்டிருக்கு மேல் கேடுதான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான், யார் இந்த அபூஜஹல் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான், அதாவது முஹம்மதே என்ன மிரட்டுகிறீரோ, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உம்மாலும் உம்முடைய இறைவனாலும் என்னை ஒன்றும் செய்ய இயலாது. நிச்சயமாக நானே அதாவது மக்காவின் இரு மலைகளுக்கிடையே நடந்து செல்பவர்களில் மிகவும் வல்லமை மிக்கவனாவேன் அப்படின்னு இவன் சொல்லியிருக்கிறான். எப்படி ஒரு திமிர் வாதம் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்டயே இந்த மாதிரி அவன் பேசியிருக்கிறான். பத்ர் யுத்தத்தில் இவன் வந்து கோரமாக கொல்லப்பட்டான் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு ஃபிரௌன் வம்ப இருப்பான், என்னுடைய கூட்டத்துக்கு வந்து ஃபிரௌன் யார் தெரியுமா, அபூஜஹல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவன் ரொம்ப வந்து கொடுமைப்படுத்தக்கூடியவனாக இருந்திருக்கிறான். இது வந்து அபூஜஹலை மட்டும் குறிப்பிட்டு இந்த வசனங்கள் இருக்கலை. அவனுடைய அந்த மாதிரி அவன் கேரக்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி தன்மை கொண்ட எல்லாருக்குமே இந்த வசனங்கள் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட தன்மை கொண்ட மனிதனை பார்த்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 34, 35வது வசனங்கள் பாருங்கள். அவுலா லக ஃபஅவுலா சும்ம அவுலா லக ஃபஅவுலா. இதில் பாருங்கள், அவுலா அப்படின்னா உனக்கு கேடுதான், லக ஃபஅவுலா இன்னும் உனக்கு கேடுதான், சும்மா அவுலா லக ஃபஅவுலா பிறகும் உனக்கு கேடுதான், இன்னும் உனக்கு கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துக்கள் மூலமாக நமக்கு சொல்லி காமிக்கிறான். அவுலானா கேடுதான் அப்படின்னு அர்த்தம். அவுலா அப்படிங்கிறது க்ளோசர், கிட்டக்க, பக்கத்தில் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. ஓகேவா, பக்கத்தில் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது. க்ளோசர் அப்படிங்கிற அர்த்தம். அவுலா அப்படிங்கிறது கேடுதான் அப்படிங்கிற அர்த்தம். லக்க அப்படின்னா உனக்கு, ஃப அவுலா இன்னும் கேடுதான், கேடு உனக்கே மனிதனே உனக்கு கேடுதான். சும்மா அவுலா லக்க ஃப அவுலா, சும்மா அப்படின்னா பிறகு, மறுபடியும் அவுலா கேடுதான் க்ளோஸராக இருக்குது, கேடு வந்து க்ளோஸராக இருக்குது, லக்க உனக்கு, ஃப அவுலா இன்னும் கேடுதான், பின்னரும் உனக்கே கேடு அப்பாலும் கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துக்கள் மூலமாக சொல்லி காமிக்கிறான். மனிதா உனக்கு கேடுதான், மேலும் கேடுதான், பின்னர் மீண்டும் உனக்கு கேடுதான், மறுபடியும் கேடுதான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துக்கள் மூலமாக வான் பண்ணுறான். இது வந்து யாருக்கு சொல்லப்படுது, கர்வத்தோட, ஆணவத்தோட, அகங்காரத்தோட, செருக்கோட இருக்கக்கூடிய இந்த இறை மறுப்பாளருக்கு இறைவன் விடுக்கக்கூடிய எச்சரிக்கையும் கண்டனமும் தான் இந்த வசனங்கள். அதாவது மனிதனை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் படைச்சிருக்கிறான் இல்லையா. அப்போது உன்னை படைச்சு உன்னை உருவாக்கிய இறைவனையே நீ ஏற்க மறுத்த நிலையில் இப்படி ஒரு அகங்கார நடையோடு நீ இருக்கிறியா அப்படிங்கிறதுக்காக உனக்கு வேணும் தான், மறுபடியும் வேணும் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோவத்தோட வேணும் வேணும் நல்லா வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு பரிகாசத்துக்கு, அதாவது ஒரு சர்க்காஸ்டிக்காகவும் காமெடியாகவும் பரிகாச நடையிலையும் இருக்குது, கண்டன தொனிலையும் இருக்குது.
சுப்ஹானல்லாஹ். அந்த மாதிரியே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துக்கள் மூலமாக எச்சரிக்கிறான். நீ நல்லா வேணும் உனக்கு, அது நல்லா சுவைச்சு பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த மாதிரி இந்த வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்துக்கள் மூலமாக நமக்கு வந்து எச்சரிக்கை விடுக்கிறான். அதாவது இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 77ல் சூரத்துல் முர்சலாத்தில் 46வது ஆயத்தில் பாருங்கள், குலு வதமத்தஉ கலீலன் இன்னகும் முஜ்ரிமூன். அதாவது இவ்வுலகில் கொஞ்ச காலம் உண்ணுங்கள், இன்புறுங்கள், நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதில் சொல்லியிருப்பான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 44ல் 49, அதாவது அத்துஹானில் 49வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஜுக் இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம். அதாவது நீ இந்த வேதனைகளை சுவை, நிச்சயமாக நீ தான் கண்ணியமானவன், மதிப்புக்குரியவன் அப்படிங்கிற ஆயத்துலேயும் அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் 39ல் 15வது ஆயத்தை பார்த்திங்கன்னா ஜுமரில், அவனை அன்றி நீங்கள் நாடியவர்களை வணங்குங்கள், நபியே கூறுவீராக, நிச்சயமாக நஷ்டவாளிகள் யார் என்றால் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் மறுமையில் நஷ்டமிழைத்தவர்கள்தான், அறிந்து கொள்ளுங்கள், இதுதான் மிக தெளிவான நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 41ல் 40வது ஆயத்தில் பாருங்கள், சூரா ஃபுஸ்ஸிலத்தில், நிச்சயமாக நமது வசனங்களில் சத்தியத்தை விட்டு தடம் புரளுபவர்கள் நம் மீது மறைந்துவிட மாட்டார்கள். நரகத்தில் போடப்படுபவர் சிறந்தவரா அல்லது மறுமை நாளில் நிம்மதி பெற்றவராக வருகின்றவரா? நீங்கள் விரும்பி நாடியதை செய்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அவன் நீங்கள் செய்வதை உற்று நோக்குபவன் ஆவான். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. நரகத்தில் போடப்படுபவர் சிறந்தவரா அல்லது மறுமை நாளில் நிம்மதி பெற்றவராக வருகின்றவரா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு கேள்வியாக கேட்குறான். சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஆயத்துக்கள் மூலமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அதாவது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இதை நம்ம வந்து பார்க்கணும். அதாவது உனக்கு கேடுதான், மீண்டும் கேடுதான் அப்படிங்கிற விஷயம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 4 தடவை இதை வந்து சொல்கிறான், சபிக்கிறான் இல்லையா? 4 தடவை. அவுலா லக ஃப அவுலா. ஓகே, அவுலா ஒரு தடவை, ஃப அவுலா 2வது தடவை, சும்ம பிறகு அவுலா 3வது தடவை, லக ஃப அவுலா இன்னொன்று 4வது தடவை. ஓகேவா? 4 தடவை இதில் சொல்கிறான். ஒரு வசனத்தில் ட்வைஸ் 2 தடவை வருது. ஓகே, அடுத்த வசனத்தில் 2 தடவை வருது. டோட்டலாக 4 தடவை சபிக்கிறான். அப்போது 4 தடவை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உலமக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருக்கான் இல்லையா, இந்த கேரக்டர் கொண்ட மனிதன் இருக்கான் இல்லையா, எந்த கேரக்டரு? அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவன் வந்து ஃபலா சொத்தக்க வலா சொல்லா. அவன் வந்து அந்த மனிதன் வந்து சன்மார்க்கத்தின் மீது உறுதி கொள்ளலை, அவன் வந்து தொழவும் இல்லை. அதுக்கடுத்து என்ன பண்ணான்? வலாக்கின் கதபத்தவல்லா. அவன் வந்து பொய் பிச்சான், விலகி போயிட்டான். ஓகேவா? இப்படிப்பட்ட கேரக்டர் இருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு தான் வந்து 4 தடவை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சபிக்கிறான். எந்தெந்த நிலையில்? இந்த உலகத்தில் ஒரு தடவை சபிக்கிறான், இறக்கும்போது சபிக்கிறான், மீண்டும் உயிர் பெறும்போது சபிக்கிறான், நரகத்தில் போகும்போது சபிக்கிறான். ஓகேவா? நரகத்தில் எரியப்படும் போது சபிக்கிறான். ஸோ 4 தடவை சபிக்கப்படுது. அந்த நிலைகளை குறித்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காமிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து அல்லாஹ் சத்தியம் பண்ணுறான், இது வந்து கண்டிப்பாக உறுதியாக இந்த இறை மறுப்பாளருக்கு இது நடக்கும், இப்படி தான் இவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். அது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே, அது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப நியர், இட் இஸ் வெரி நியர், க்ளோஸராக இருக்குது. அவுலா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் க்ளோஸர், வெரி நியர் அப்படின்னு அர்த்தம். அப்போது அப்படி வந்து க்ளோஸராக இருக்குது, கேடு அவனுக்கு இருக்குது. அந்த கேடு எப்படி இருக்கும்? 4 தடவை சபிச்சு சொல்கிறான். இந்த உலகத்தில் ஒரு தடவை, அவன் இறக்கும்போது 2வது தடவை, அவன் திரும்ப உயிர் பெறும்போது 3வது தடவை, அதுக்கப்புறம் அவன் வந்து நரகத்தில் போகும்போது, நரகத்தில் தூக்கி எறியப்படும் போது 4வது தடவை. ஸோ இந்த மாதிரியான நிலைகளில் அவன் வந்து சபிக்கப்படுறான் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேடு, உனக்கே கேடு, அப்பாலும் கேடுதான், வெறுமனே விட்டுவிடப்படுவான் என்று மனிதன் எண்ணிக்கொள்கிறானா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்த ஆயத்தில் சொல்லி காமிப்பான். சும்மா விடப்படுவானா? இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து அப்படியே விட்டுருவானா? அல்லாஹ் விடமாட்டான் இல்லையா? அதை பற்றி தான் அடுத்தடுத்த ஆயத்துக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்லி காமிப்பான்.
சுபஹானல்லா. ஸோ இதில் வந்து முக்கியமாக வந்து அபூஜஹல் வந்து அவனுடைய திமிர் வாதம் தான் இதில் வந்து இருந்துச்சு. அதாவது சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லா அவங்க வந்து நமக்கு அறிவிக்கிறாங்க, மனிதா உனக்கு கேடுதான் அப்படிங்கிற இந்த வசனம் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அபூஜஹலை நோக்கி முன்னாடியே இந்த வசனத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதையே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனமாக அருளினா அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்குறோம். இது வந்து நசையில், ஹாக்கிமில், தப்ரானியில் பதியப்பட்ட செய்தியாக இருக்குது. அவுலா லக்கஃபா அவுலா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே இந்த வசனம் இறங்குறதுக்கு முன்னாடியே அபூஜஹலை அந்த அப்படியே அந்த அவனுடைய மேலாடை அப்படியே கொத்தா பிடிச்சி இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு தொந்தரவு கொடுத்துருந்துருக்கான். அப்போ தான் வந்து இந்த வசனங்கள் வந்து இறக்கி வரப்பட்டுச்சு. அவுலா அல்லாவே அந்த வசனங்கள் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வசனங்களை எடுத்து அவுலா லக்கஃபா அவுலா சும்மா அவுலா லக்கஃபா அவுலா அப்படின்னு அல்லாஹ்வே வந்து சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதாவது இதில் வந்து எச்சரிக்கை, பயங்கரமான எச்சரிக்கைக்கு பின் எச்சரிக்கை விடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இவன் வந்து ரொம்ப திமிர்வாதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்டயே பேசியிருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது என்ன சொல்லியிருக்கிறான், முகமதே நீங்கள் வந்து என்னை மிரட்டுறீங்களா, என்னது வான் பண்ணுறீங்களா அப்படின்னு ரொம்ப ஒரு இதுவாக கேட்டிருக்கிறான். நீங்கள் வந்து என்ன வான் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் நான் வந்து பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, நீ என்னை வந்து த்ரெட்டன் பண்ணுறீங்களா, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்படின்னு தான் அவங்களும் ஆரம்பிக்கிறாங்க. அபூஜஹலும் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கிறான். ஓகேவா, பை அல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக. ஏன்னா அல்லாஹை மறுக்கல, ஆனால் இணை வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அதனால். அப்போது உம்மாலும் உம்முடைய இறைவனாலும் என்னை ஒன்றுமே செய்ய இயலாது. நெய்தர் யூ நார் யுவர் லார்ட் ஆர் ஏபிள் டு டூ எனிதிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஓகேவா, நிச்சயமாக நானே அதாவது மக்காவின் 2 மலைகளுக்கிடையே நடந்து செல்பவர்கள் மிகவும் வல்லமை மிக்கவனாவேன். அப்படின்னா என்ன, ஐ எம் த மைட்டியஸ்ட் பர்சன் வாக்கிங் பிட்வீன் இட்ஸ், அதாவது மக்காஸ் 2 மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு அகங்காரம், திமிரு, செருக்கு, ஆணவம் எல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருப்பாங்க இல்லையா, இவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா விட்டுருவானா, நெக்லெக்ட் பண்ணிடுவானா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 36வது ஆயத்துலேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் கொண்டவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிப்பான். அது என்ன அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 5 ஆயத்துக்களை நம்ம நன்முறையில் ஓதி புரிந்து உணர்ந்து ஓதணும். இதை வந்து 31ல் ஃபலா சொத்தக்க வலா சொல்லா, அதாவது இந்த இறை வேதத்தை உண்மைப்படுத்தலை. லா சொத்தக்க அப்படின்னா உண்மைப்படுத்தலை, லானா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சொத்தக்க அப்படின்னா உண்மை, அப்போ லா சொத்தக்க அப்படின்னா உண்மைப்படுத்தலை. வலா சல்லா மேலும் என்ன பண்ணலை, தொழவும் இல்லை. இந்த தொழாதவங்க கண்டிப்பாக இதை மனசில் உள்வாங்கிக்கணும். ஏன்னா அடுத்த ஆயத்தில் சொல்கிறான், வலா கின் கத்தபவத்தவல்லா, எனினும் அவன் பொய்ப்பித்தான் விலகிச் சென்றான். அப்போது அவன் வந்து நம்பாது, அந்த ஈமான் அப்படிங்கிறது இல்லாததுனால தான் அவன் தொழலை அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி அவன் வந்து அதை பொய்ப்பிக்கிறான், அதனால் விலகி போகிறான். ஓகேவா, பொய்ப்பிக்கிறான், அதனால் விலகி போகிறான். அப்போது இது வந்து ஒரு இறை மறுப்பாளருக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அவன் வந்து உண்மையை மறுக்கிறான். எங்கே மறுக்கிறான், உள்ளத்தில் வந்து மறுக்கிறான். அவனுடைய இதயத்தில் அவனுடைய உள்ளத்தில் இந்த ஹீ இஸ் டினைங் த ட்ரூத், உண்மையாக மறுக்கிறான். ஓகேவா, நம்ம வந்து இந்த உலகத்திலே தான் வாழ போகிறோம், இதுக்கப்புறமா ஒன்றுமே கிடையாது, மறுமை அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு அவன் வந்து ரொம்ப அப்படி நினச்சிட்ருக்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், நற்செயல் செய்யணும்னு அவசியம் இல்லை இல்லையா அவனுக்கு. அதனால் அவன் திரும்பி போயிடுறான். உடலால் செய்யக்கூடிய அமல்கள் எதுவுமே அவன் செய்கிறது கிடையாது. ஓகே, இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் உள்ளமும் புறமும் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா எந்த ஒரு நற்செயலுமே செய்யாமல் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் நமக்கு சொல்லி காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் அவன் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அவன் வந்து நம்பலை, அதனால் தொழலை, அப்புறம் அவன் டினை பண்ணிட்டான், அதாவது பொய்ப்பிச்சிட்டான், அதனால் விலகி போயிட்டான், டேர்ன் அவே ஆகிட்டான். அதனால் அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஃபுல் ப்ரைடோட நடந்து போகிறான். யார்கிட்ட, அவன் ஃபேமிலிக்கிட்ட நடந்து போய் ரொம்ப பெருமிதத்தோட, கர்வத்தோட, ஆணவத்தோட ஃபேமிலிக்கிட்ட போகிறான். எப்படி, ரொம்ப ஸ்டபர்னாக, ரொம்ப க்ரூயலாக, ரொம்ப ஒரு லேசியாக நடந்து போகிறான். எப்படின்னா எந்த ஒரு நற்செயலுமே இல்லாமல் நடந்து போகிறான்.
அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிச்சிட்டு, அப்படிப்பட்டவனுக்கு என்ன நடக்கும்? அவுலா லக ஃபஅவுலா, உனக்கு கேடுதான், இன்னும் உனக்கு கேடுதான். சும்மா அவுலா லக ஃபஅவுலா, பிறகும் உனக்கு கேடுதான், இன்னும் உனக்கு கேடுதான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். அப்போது அவனுக்கு வந்து அவன் வந்து அல்லாஹ் அதாவது கிரியேட்டரை மேக்கரை நம்பலை இல்லையா? அவனை படைச்சவனை, அவனை உருவாக்கினவனை நம்பலை. அப்படிப்பட்டவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நிலை தான் நடக்கும், கேடு தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். பல ஆயத்துக்களையும் குரானில் இந்த மாதிரியான வசனங்கள் ஒத்திருக்கக்கூடிய வசனங்களையும் நம்ம பார்த்தோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதை நம்ம புரிந்து உணர்ந்து ஓதக்கூடியவங்களாக இருப்போம். நம்ம சொந்த பந்தங்களுக்கு அனுதினமும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த தொழுகையின் முக்கியத்துவத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும், நம்ம வந்து ஒரு நினைவூட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு படிப்பினையாக எடுத்துக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லாஹி தஆலா நம்ம 31லேருந்து 35 ஆயத்துக்களுக்கு உண்டான தஜ்வீத் சட்டங்களை பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபலா ஸத்தக வலா ஸல்லா. ஃபலா ஃப ஃபத்ஹா ஃப அப்படிங்கிறது ஷஃபத்தான் உதடு எழுத்து. லாம் ஃபத்ஹா அலிஃப் மத்து லா 2 ஹரக்கத்தை நீட்டணும். லாம் அப்படிங்கிறத ஹாஃபத்துல் லிசான் நாவின் ஓரப்பகுதி எழுத்து. அடுத்ததான் ஸத்தகா சாது ஃபத்ஹா தால் ஷத்தா சத் தால் ஃபத்ஹா த சத்த காஃப் ஃபத்ஹா கா சத்தகா. அதாவது சாத் அப்படிங்கிறது வந்து ஹெவி லெட்டர். இது வந்து தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து. தால் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், இதுவும் வந்து தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து. காஃபு இது வந்து அக்கசல் லிசான், அதாவது கீழ்நாவை எழுத்து. இதில் பார்த்திங்கன்னா சாதும் காஃபும் வந்து தஃப்ஹீம், அதாவது வல்லின எழுத்துக்கள். ஸத்தகா. ஓகே, ஸத்தகா. அடுத்ததான் வலா வாவ் ஃபதா வ லாம் ஃபதா அலிஃப் மத்து லா வலா. வாவ் அப்படிங்கிறது ஷஃபத்தான் உதடு எழுத்து. லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஹஃபத்துல் லிசான் நாவின் ஓரப்பகுதி எழுத்து. இது மத்து கொடுத்து 2 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். வலா. அடுத்தது ஸல்லா ஸாது ஃபதா லாம் ஷத்தா சல் லாம் ஃபதா அலிஃப் சகீரா லா ஸல்லா. இந்த ஸாத் அப்படிங்கிறது தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து, ஹெவி லெட்டர். அடுத்ததான் லாம் ஏற்கனவே பார்த்தோம், ஹஃபத்துல் லிசான். இதில் வந்து ஷத் இருக்குது. அப்போது அதுக்கப்புறமா சகீரா, அதாவது அலிஃப் சகீரா இருக்குது. இப்போது இதை 2 ஹரக்கத்தை நீட்டி நம்ம ஓதணும். ஓகேவா? நீட்டி ஓதி நிப்பாட்டணும். ஃபலா ஸத்தக வலா ஸல்லா. அடுத்தது பார்த்திங்கன்னா 32வது ஆயத்து. வலாகின் கஸ்ஸப வ தவல்லா. வாவ் ஃபத்ஹா வ லாம் ஃபத்ஹா அலிஃப் சகீரா லா 2 ஹரக்கத்தை நீட்டணும். வாவ் அப்படிங்கிறது ஷஃபத்தான் உதடு எழுத்து. லாம் ஃபத்ஹா அலிஃப் மத்து, அப்போது 2 ஹரக்கத்தை நீட்டணும். கேஃப் கெஸ்ரா நூன் சுகூன். அப்போது கேஃப் அப்படிங்கிறது அக்கசல் லிசான் எழுத்து. அடுத்ததான் அதாவது கீழ்நாவை எழுத்து தான் நூன் வந்திருக்குது இல்லையா? நூனில் சுகூன். அப்போது அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். கேஃப் வந்திருக்குது. ஓகேவா? அப்போது கேஃப் வந்திருந்துன்னா இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இஹ்ஃபா பண்ணி ஓதணும். அதாவது மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். வலாகின் கஸ்ஸப அப்படின்னு ஓதுவோம். ஓகேவா? வலாகின் கஸ்ஸப. அப்போ அந்த மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். காஃப் ஃபத்ஹா ஜால் ஷத்தா கஸ் ஜால் ஃபத்ஹா ஜ கஸ். இந்த காஃப் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்கசல் லிசான் எழுத்து. ஜால் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து தரஃபுல் லிசான் எழுத்து. இந்த ஜாலை வந்து நுனி நாவு வந்து மேல் பற்களை டச் பண்ணி சொல்லணும். கெஸ்ஸ கெஸ்ஸ. ஓகே. ப ஃபத்ஹா ப பங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், இது ஷஃபத்தான் உதடு எழுத்து. கஸ்ஸப. அடுத்ததான் ஒத்த வல்லா வா ஃபத்ஹா வ த ஃபத்ஹா த. த அப்படிங்கிறது வந்து தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து. வா ஃபத்ஹா லாம் ஷத்தா வல் லாம் ஃபத்ஹா அலிஃப் சகீரா ல. அப்போது ஒத்த வல்ல. இதை வந்து நம்ம 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டுவோம். வலாகின் கஸ்ஸப வதவல்லா. அடுத்தது பாருங்கள் 33வது ஆயத்து. சும்ம ذهب إلى أهله يتمطى. சும்ம ச தொம்மா மீம் ஷத்தா சும் மீம் ஃபத்ஹா ம சும்ம. இந்த இடத்துல ச அப்படிங்கிறது வந்து தரஃபுல் லிசான் நுனி நாவு எழுத்து. இது நாவோடைய நுனி மேல் பற்களை டச் பண்ணணும்.
மீமில் என்ன இருக்குது, ஷத்தா இருக்கிறதுனால இது அக்கமல் குன்னா கொடுத்து ஓதணும். சும்ம. அடுத்ததாக ஜஹப, ஜால் ஃபதா ஜ, இது வந்து தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து. ஹ ஃபதா ஹ, இது அக்கசல் ஹல்க்கு, இது வந்து கீழ் தொண்டை எழுத்து. ப ஃபதா ப, இது உதடு எழுத்து. ஜஹப. அடுத்ததாக ஈலா, ஹம்சா கெஸ்ரா இ, லாம் ஃபதா அலிஃப் மத்து ல, ஈலா. ஹம்சா அப்படிங்கிறது என்னது, அகசல் ஹல்க்கு எழுத்து, கீழ் தொண்டை எழுத்து. லாம் ஃபதா அலிஃப் மத்து இருக்குது. ஓகேவா, அப்போ அலிஃப் மத்துக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ஹம்சா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மத்தல் ஜாயிசல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம். அப்போ வந்து இதை வந்து 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். ஓகேவா, ஈலா அஹ்லிஹி. அப்போது இந்த ஹம்சா ஃபதா ஹ சுகுன் அஹ். ஓகே, அஹ். இப்போது ஹம்சா அப்படிங்கிறது அக்கசல் ஹல்க்கு சொன்னோம், ஹங்கிறதும் அக்கசல் ஹல்க்கு தான். அப்போது இந்த ஹல வந்து ஹம்ச சிஃபத் இருக்குது, காற்றை வெளியேற்றணும். அஹ். ஓகே, அஹ். அடுத்தது லாம் கெஸ்ரா லி, ஹ கெஸ்ரா யாவுல் மத்து ஹி, அதாவது யா, இது யா சகீரான்னு சொல்லுவோம். ஓகேவா, அஹ் லி ஹி 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது எத்த மத்தா, யா ஃபதா யா, யா வந்து வசத்துல் லிசான் எழுத்து, அதாவது நடு நாவு எழுத்து. த ஃபதா த தரஃபுல் லிசான் நுனினாவு எழுத்து. மீம் ஃபதா தா ஷத்தா, மத் தா ஃபதா அலிஃப் சகீரா தா. ஓகே, எத்த மத்தா. இந்த இடத்துல வந்து தா அப்படிங்கிறது இது என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹெவி லெட்டர். ஓகேவா, தஃப்ஹீம் எழுத்து, இது தரஃபுல் லிசான் நுனினாவு எழுத்து. அப்போது 2 ஹரக்கத்தான் நீட்டணும். ஓகேவா, 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டணும். இப்போ நீங்கள் கண்டினியூஸாக வசூல் பண்ணி ஓதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்த மத்தா அவுலா அலக்க அப்படின்னு வரும். இது 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டி கண்டினியூ பண்ணி ஓதணும். ஓகேவா, இந்த இடத்துல மதில் ஜாயிசல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம் வரும். எப்போ வரும், வசூல் பண்ணி ஓதும் போது தான் வரும். ஓகேவா, அதனால தான் அங்கே மத்துங்கிற இந்த சிம்பிள் கொடுத்துருக்கு. இது வந்து கண்டினியூ பண்ணி ஓதும் போது நிறுத்து, நீங்கள் வக்ஃபு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எத்த மத்தா 2 ஹரக்கத்தோடு நிப்பாட்டிடணும். கிளியராக உங்களுக்கு? ஹைர், அல்ஹம்துலில்லா. அடுத்ததான் இதை எப்படி ஓதணும், சும்ம ذهب إلى أهله يتمطى. அடுத்த 34வது ஆயத்தை பாருங்கள், அவுலா லக ஃபஅவுலா. அவுலா ஹம்சா ஃபத்ஹா வாவ் சுகுன் அவு, இந்த இடத்துல வாவு லீன் இது. ஓகேவா, வாவுல் லீன் இது இந்த சட்டம். இது வந்து ஹம்சா அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னேன் அக்கசல் ஹல்க்கு கீழ் தொண்டை. வாவ் அப்படிங்கிறதுல வந்து இது வந்து ஷஃபத்தானா, இது வந்து ஜஹர் அப்படிங்கிற சிஃபத் இருக்குது, ரஹாவா சிஃபத் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டைமிங் கொடுத்து ஓதணும். அவு அதே மாதிரி லீன் சிஃபத் இருக்குது. ஓகேவா, லாம் ஃபத்தா அலிஃப் மத்து அலிஃப் சகீரா ல 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். அவு ல, லாம் ஃபத்தா ல, கஃப் ஃபத்தா க லக்க. ஃப அவு ல, ஃப ஃபத்தா ஃப. ஃப அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இது வந்து என்னது, இது வந்து உதடு எழுத்து, ஷஃபத்தான். அடுத்ததான் அவுலா ஹம்சா ஃபத்தா வாவ் சுகூன் அவு, இது வாவுல் லீனு. லாம் ஃபத்தா அலிஃப் சகீரா ல 2 ஹரக்கத்தை நீட்டுவோம். ஓகேவா, 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டிடணும். அவுலா லக ஃபஅவுலா. அடுத்ததான் 35வது ஆயத்துலையும் சும்ம அவுலா லக ஃபஅவுலா. சும்ம அப்படிங்கும் போது ச தொம்மா மீம் ஷத்தா, சும் மீம் ஃபதா ம, சும்ம. இது வந்து இந்த மீமுக்கு ஷத்தா இருக்கிறதுனால என்ன பண்ணணும், அப்போது இங்கே அக்கமல் குன்னா கொடுக்கணும், முழுமையாக குன்னா செஞ்சு ஓதணும். சும்ம. ஓகே, சும்ம அவுலா லக ஃபஅவுலா. ஓகே, அல்ஹம்துலில்லா. இந்த இடத்துலையும் மத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டில். ஏன் அப்படின்னு சொன்னால் வசூல் பண்ணி ஓதும்போது மத்தல் ஜாயிசல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டத்தின் அடிப்படையில் ஓதினால் 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதுறதுக்காக. ஓகேவா, சும்ம அவுலா லக ஃபஅவுலா அயஹ்ஸபுல் இன்சானு அப்படின்னு ஓத ஆரம்பிக்கணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஓதுறதுக்காக வசூல் பண்ணி ஓதுனா தான் அந்த சட்டம். இப்போ நீங்கள் 35ல் நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் 2 ஹரக்கத்தை கொண்டு தான் நிப்பாட்டணும். சரியா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ நம்ம வந்து 31லேருந்து 35 ஆயத்துக்களுக்கு உண்டான தஜ்வீத் சட்டங்களை பார்த்துருக்குறோம். இதை இன்ஷால்லா சரியான முறையில் நம்ம அப்ளை பண்ணி ஓதணும், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.